ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம். தேவத்வே தேவ தேகேயம் மனுஷ்யத்வேச்ச மானுஷு ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவதார காலத்தில் விஷ்ணுவின் தேகத்திற்கு தகுந்தாற்போல தன்னுடைய தேகத்தையும் மகாலட்சுமி அமைச்சுக்கிறா. பகவான் ராமனா வந்தா இவள் சீத்தையா வராளாம். பகவான் கண்ணனா வந்தா இவள் ருக்மிணி பிராட்டியா வரா. அந்த மாதிரி கண்ணா, நாங்களும் உம்ம கூடவே வந்து உமக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும், ஏழு பிறவிக்கும் பண்ணணும் அப்படிங்கிறா ஆண்டாள். வைகுண்டம் போயிட்டா பிறவியே இல்லையே, நச்சப்புனரா வர்த்ததேன்னா சொல்லுவா, திரும்பி வரமாட்டாளே. இங்கே யாரோட பிறவியை சொல்கிறா ஆண்டாள்? பகவானுடைய பிறவியை சொல்கிறாளாம். ஒரு வீட்டில் வெள்ளி குடம் கிணத்துல விழுந்துடுத்து. அதை எடுக்கிறதுக்காக அந்த வீட்டு மனுஷன் கிணத்துக்குள்ளே இறங்கி குடத்தை போய் தேடினான். ஒரு முழுக்கு போட்டான். எப்போ விழுந்த பித்தளை சொம்பு ஒன்று கிடச்சிது. மறுபடியும் மூழ்கினா பழைய வெண்கலப்பானை கிடச்சிதான். மறுபடியும் மூழ்கினா இதை பார்த்துட்டே இருந்த ஒரு ஆண்டி பண்டாரம் சொல்கிறது, உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு அப்படிங்கிறது. அது உடைமை அந்த குடம் ஒரு தடவை தான் அது மூழ்கித்து. உடையவனோ அதை தேடுறேன் அப்படின்னு பல தடவை மூழ்கி எழுந்தான். இதுதான் பகவானுடைய நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சம்சாரத்தில் ஒரு தடவை நாம் வந்து மாட்டிக்கிறோம், கரையை தேடி போய் சேர்ந்துடுறோம். ஆனால் பகவான் நம்ம ஒவ்வொருத்தரையும் கரையேற்றுறதுக்காக திரும்ப திரும்ப மூழ்கி இந்த சம்சார கடல்லேருந்து நம்மளை கரையேற்றுறான். அதனால்தான் அவனுக்கு ஏழு பிறவி அப்படின்னு சொல்லப்படுறது. பகவத்கீதையில் அவனே இதை சொல்கிறான். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாம்யகம். எப்பெப்போ தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணி ஜீவாத்மாக்களை கரை சேர்ப்பேன் அப்படிங்கிறான். அதனால தான் நம்ம ஆண்டாள் சொல்கிறா, எத்தனை பிறவி நீ எடுத்தாலும் நாங்களும் பிறவி எடுத்து உனக்கே கைங்கரியம் பண்ணணும். அதுக்காக என்ன வார்த்தைப்படுறா, உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் யார்? கோபிகைகள். கோதண்டபாணிக்கும் சக்கரபாணிக்கும் நாங்கள்லாம் கைங்கரியம் பண்ண மாட்டோம். கோபாலனான உனக்கே நாங்கள் ஆட்செய்வோம் அப்படிங்கிறார். நீ கோபாலனாவே இருக்கணும், குழல் ஊதணும், மாடு மேய்க்கணும், எங்களோட ராசம் ஆடணும். நன்னா இருக்கே நீங்கள் சொல்கிறது. கோபாலனாகவே இருப்பேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்கோ. நான் வைகுண்டம் போயிட்டா வைகுண்டநாதனாக ஆயிடுவேன், ராஜாதி ராஜனாக இருப்பேன், இடையனாகவே இருக்க முடியுமோ அப்படின்னு கேட்டான் கண்ணன். இல்லை கிருஷ்ணா, நீ ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணாவதாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் கோபிகைகளாக ஏழு பிறவி எடுக்கணும். நான் கோபாலனா வந்தா இங்கே கம்சன் சிசுபாலன்லாம் எங்கே இருக்கான் வதம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டான் கண்ணன். இவாளை வதம் பண்ணத்தான் நீ பிறக்கணுமா? எங்களோட ராசம் ஆடத்தான் நீ பிறக்கணும். நாங்களும் கோபிகைகளாக வருவோம் அப்படிங்கிறா. ராச கிரீடையில் கோபிகைகளோட பக்தியை பார்த்து கண்ணனே ஆச்சரியப்பட்டு சொல்கிறான், உங்களோட பக்திக்கு நான் 100 கிருஷ்ணாவதாரம் எடுத்தாலும் மாளாது அப்படிங்கிறான். கிருஷ்ணா, நீ 100 கிருஷ்ணாவதாரம் எடுத்தால் நாங்கள் 1000 கோடி ஜன்மா எடுத்து உன்னையே பக்தி பண்ணுவோம். பக்தியில் எங்களுக்கு அலுப்பே வராது கிருஷ்ணா, எதுக்கு எங்களுக்கு மோட்சம் அப்படின்னு கேட்குறா ஆண்டாள். கோபிகைகள் மாதிரியே தான் நம்ம பாரதியாரும் சொல்கிறார். பூமியில் எவர்க்குமே நீ அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படிங்கிறார் பாரதியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.